தமிழகத்திலிருந்து நீட் ஜேஇ போன்ற தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களுக்கு வணக்கம். நம்ம என்சிஆர்டி புக் லைனா பார்த்துட்டு இருக்கோம். அந்த பிசிக்ஸ்ல எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ் அப்படின்ற ஒரு டாபிக் பார்க்க ஆரம்பிச்சோம் இல்லையா? எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்டு. ஸோ ஏற்கனவே பார்ட் 3 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்ட் 4 நம்ம என்ன டாபிக்ல இருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா ஃபோர்ஸஸ் பிட்வீன் மல்டிபிள் சார்ஜஸ். ரெண்டு சார்ஜ் இருந்துச்சுன்னா அப்போ எப்படி ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லி இப்போதான் நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா? பார்ட் 3ல பார்த்தோம். ஸோ மல்டிபிள் சார்ஜஸ், நிறைய சார்ஜ் இருக்கும்போது அப்போ எப்படி ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அந்த ஃபோர்ஸ்க்கான ஃபார்முலா என்ன, கூலும்ஸ் லால எப்படி ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போறோம். ஜெய் சாய். ஹாய் ஜெய், குட் ஈவினிங் அண்ட் ஹாப்பி டு see you. Fine. The mutual electric force between two charges is given by Coulomb's law. So ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல எலக்ட்ரிக் ஃபோர்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்றத நம்ம கூலும்ஸ் லா மூலமா கண்டுபிடிக்கலாம். 1/k, I mean 1/4πε0 q1 q2 by r square அப்படின்ற ஃபார்முலா இல்லையா? சரி. How to calculate the force on a charge where there are not one but several charges around? Suppose ஒரு சார்ஜ் சுத்தி இன்னொரு சார்ஜ் மட்டும் இல்லாம several charges around. ஸோ நிறைய சார்ஜஸ், ஒரு சார்ஜஸ் சுற்றி நிறைய சார்ஜஸ் இருந்துச்சுன்னா அப்போ நம்ம எப்படி அதை கால்குலேட் பண்ணுறது? ஹவு டு கால்குலேட் த ஃபோர்ஸ், எலக்ட்ரிக் ஃபோர்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறது? கன்சிடர் ஏ சிஸ்டம் ஆஃப் n ஸ்டேஷனரி சார்ஜஸ். ஸோ ஒரு சிஸ்டம் இருக்கு, அந்த சிஸ்டம்ல மொத்தம் n நம்பர் ஆஃப் ஸ்டேஷனரி சார்ஜஸ் இருக்கு, q1 q2 q3 and so on up to qn in vacuum. வேக்கம்ல தான் இருக்கு. What is the force on q1 due to q2 q3 and so on up to qn? ஸோ q2 ஆல qn ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும், q3 ஆல q1 ல என்ன ஃபோர்ஸ் இருக்கும், அதே மாதிரி qn வரைக்கும் ஒரு சார்ஜாலையும் இந்த q1 ல ஒரு ஃபோர்ஸ் இருக்கு போகுது இல்லையா? சோ இந்த ஃபோர்ஸஸ் எல்லாத்தையும் சம் பண்ணாதான் டோட்டல் ஃபோர்ஸ் எவ்வளவுன்னு என்னால கண்டுபிடிக்க முடியும். ஓகே, கூலும்ஸ் லா இஸ் நாட் எனஃப் டு ஆன்சர் திஸ் क्वेश्चन. அப்ப கூலும்ஸ் லா மூலமா ரெண்டு சார்ஜஸ்க்கு நடுவுல இருக்கிற ஃபோர்ஸஸ் மட்டும் தான் நம்மளால சொல்ல முடியுமே தவிர இத்தனை சார்ஜஸ் இருந்துச்சுன்னா, இன்கேஸ் நிறைய சார்ஜஸ் இருக்கு, நிறைய ஃபோர்ஸ் இருக்குன்னா அப்போ எவ்வளவு ஃபோர்ஸ் அங்க ஆக்ட் ஆகும்ன்றதை நம்மளால கூலும்ஸ் லா மூலமா கண்டுபிடிக்க முடியாது. ஓகேவா? Coulomb's law is not enough to answer this question. Recall that force of a mechanical origin add according to the parallelogram law of addition. So parallelogram law of addition அப்படின்ற லாவை நம்ம இங்க யூஸ் பண்ண சொல்றாங்க. Okay, is the same true for forces of electrostatic origin? So electrostatic origin இருந்தாலும் அதே parallelogram law of forces யூஸ் பண்ண முடியுமா அப்படின்றதையும் கேட்டிருக்காங்க. ஜெய் சாய், ஹாய் மட்டும் தான் நீங்க திரும்ப அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ நானும் ஹாய் உங்களுக்கு சொல்லிட்டேன். வேற ஏதாவது சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா அதை சொல்லுங்க. சேட் பண்ணணும், ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதை கேளுங்க. சரியா? உங்களுக்கு தான் நான் ஹாய் மெசேஜும் அனுப்பிச்சிருக்கேன். அது நீங்க பாத்தீங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ திரும்ப ஹாய் மட்டுமே சொல்லிட்டு இருக்கீங்க. வேற ஏதாவது சொல்லுங்க. Fine. Experimentally, it is verified that force on any charge due to a number of other charges is a vector sum of all the forces on that charge due to the other charges taken on one at a time. So நான் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல எல்லா சார்ஜஸுமே கன்சிடர் பண்ண போறேன். மற்ற எல்லா சார்ஜஸாலையும், அதாவது ஒரு சார்ஜ் மேல மற்ற எல்லா சார்ஜஸாலையும் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கணும்னா அங்க ஒரு சார்ஜுக்கும் ஏற்படக்கூடிய வெக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா, வெக்டர் சம், அங்க இருக்கக்கூடிய ஒரு சார்ஜாலையும் ஏற்படக்கூடிய வெக்டர் எல்லாத்தையும் ஆட் பண்ணா எனக்கு அது ஓவரால் ஃபோர்ஸ்க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. The individual forces are unaffected due to the presence of other charges. So இண்டிவிஜுவலா ஒரு சார்ஜுடைய ஃபோர்ஸ் மட்டும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அது மற்ற சார்ஜால அஃபெக்ட் ஆகிருக்காது. This is termed as the principle of superposition. ஸோ இந்த டேர்ம் தான் நம்ம என்ன காயின் பண்றோம், என்ன மாதிரி டிரைவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா சூப்பர் பொசிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஸோ சூப்பர் பொசிஷன் இஸ் எ பிரின்சிபல் ஆர் சூப்பர் பொசிஷன் இஸ் எ பொசிஷன் வேர் த சார்ஜ் ஃபோர்ஸ் இஸ் நாட் அஃபெக்டட் பை த நியர்பை சார்ஜஸ். பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற சார்ஜஸால அஃபெக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா அப்போ நம்ம அதை என்ன சொல்றோம் அப்படின்னா சூப்பர் பொசிஷன் சொல்றோம். ஓகேவா? Fine.
To better understand the concept, consider a system of superposition அப்படின்ற பிரின்சிபல் உங்களுக்கு சரியா புரியல, அதை இன்னும் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பாருங்க, consider a system of 3 charges. So first ஒரு 3 charges வச்சு ஒரு சிஸ்டம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க. Q1 Q2 Q3 மொத்தம் 3 charges இருக்கு சரியா. அது ஃபிகர் A ல கொடுத்திருக்காங்க, 1.5 A ல கொடுத்திருக்காங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும், Q1 அப்படின்றது ஒரு சார்ஜ், Q2ன்றது ஒரு சார்ஜ், Q3ன்றது ஒரு சார்ஜ். இந்த 3 சார்ஜஸ் எடுத்திருக்காங்க. Fine. As shown in figure 1.5a, the force on a charge, say Q1, due to two other charges Q2, Q3, can therefore be obtained by performing a vector addition of the forces due to each one of these charges. So ஒரு சார்ஜாலையும் ஒரு சார்ஜஸாலையும் எனக்கு எவ்வளவு வெக்டர் கிடைக்குதுன்னு பார்த்தா, அந்த வெக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணா, வெக்டர் அடிஷன் பண்ணா, அது எனக்கு ஒரு சார்ஜ்ல Q1 அப்படின்ற சார்ஜ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்றாங்க. Thus, if the force on Q1 due to Q2 is denoted by F12, அதே மாதிரி Q3 என்ற சார்ஜால இருந்துச்சுன்னா Q13 ன்னு சொல்ல போறோம். Fine. F12 is given by equation 1.3 even though other charges are present. மத்த சார்ஜஸ் இருந்தாலும் இந்த ஒரு சார்ஜால எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு பார்க்கும்போது F12 is equal to 1/4 pi epsilon naught Q1 Q2 by R12 square into R cap 12. ஓகே, இதே மாதிரி F13 அப்படின்னு எழுதணும்னா நம்ம என்ன எழுதணும்? சேம் 1/4 pi epsilon naught Q1 Q3 by R13 square into R cap 13 இல்லையா? Fine. So அதை இங்க எழுதிருக்காங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த சேம் வே the force on Q1 due to Q3 என்ற சார்ஜால Q1 என்ற சார்ஜ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா F13 ஆக்ட் ஆகும், which is nothing but 1/4 pi epsilon naught Q1 Q3 by R13 square into R13 cap. ஓகே, சோ அப்ப இந்த விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா Q3ன்ற சார்ஜால Q1ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அதை நம்ம F13 ன்னு சொல்றோம். இதோ இங்க இருக்குது. அதே மாதிரி Q2ன்ற சார்ஜால Q1க்கு ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, அது F12 ன்னு சொல்றோம். அப்போ ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் எங்க இருக்கும் அப்படின்னா F1ல இருக்கக்கூடியது. இதுதான் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் தான் எந்த பொசிஷன்ல இருக்கும் அதுதான் நம்ம சூப்பர் பொசிஷன் சொல்ல போறோம். ஓகே, ஃபைன். Which again is the Coulomb's force on Q1 due to Q3 even though other charges Q2 is present. So இங்க Coulomb's law தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சார் இந்த ரெண்டு சார்ஜுக்கு நடுவுல தான் ஃபோர்ஸ் இருக்குமா, Q2 எங்க போச்சு அப்படின்னு கேட்டா, Q2 இருந்தாலும் கூட அதை கன்சிடர் பண்ணாம Q1க்கும் Q3க்கு நடுவுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, Q1க்கும் Q2க்கு நடுவுல எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு சொல்லி நம்ம F12ம் F13ம் கண்டுபிடிச்சிருக்கோம் சரியா. Thus the total force F1 on Q1 due to the two charges Q2 and Q3. So Q2ன்ற சார்ஜாலையும் Q3ன்ற சார்ஜாலையும் Q1 அப்படின்ற சார்ஜ்ல எவ்வளவு ஃபோர்ஸ் டோட்டலா ஆக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா F1 is equal to F12 plus F13. So எனக்கு கிடைச்ச எல்லா ஃபோர்ஸ் ஃபார்முலாவையும் F12 F13 ஃபோர்ஸை ஆட் பண்றேன். அப்ப இந்த 1/4 pi epsilon naught காமனா இருக்கும். வேற என்ன காமனா இருக்குன்னா Q1 ரெண்டுத்துலயுமே காமனா இருக்கும் இல்லையா. அது இல்லாம அடிஷனலா என்ன இருக்குன்னா இங்க Q2 by R12 square into R12 cap, இங்க Q3 by R13 square into R13 cap இருக்கு. ஓகே, சோ இது 1.4 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரெண்டு சார்ஜ், அதாவது Q1 Q2 Q3 மூணு சார்ஜ்ல Q1 அப்படின்ற ஒரு சார்ஜ்ல Q2 ஆலையும் Q3 ஆலையும் எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுன்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம இதை பார்க்கிறோம். ஓகே, the above calculations of force can be generalized to a system of charges more than 3 as shown in figure 1.5a. So 1.5b பாத்தீங்கன்னா நிறைய சார்ஜஸ் கொடுத்திருக்காங்க. இந்த டயகிராம் உங்களுக்கு காமிக்கிறேன். Q2 னு ஒரு சார்ஜ், Q4, Q5, Q3, Q1. ஓகே, 1 2 3 4 5 5 சார்ஜஸ் இருக்கு. இந்த மாதிரி டிஃபரெண்ட் சார்ஜஸ் நிறைய இருந்துச்சுன்னா அப்ப எப்படி சூப்பர் பொசிஷன் ஆக்ட் ஆகும், ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், ஒரு சார்ஜஸ்க்கான வெக்டர்ஸ் எவ்வளவு இருக்கும், அந்த வெக்டர்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணி நம்ம டோட்டல் சார்ஜை எப்படி கால்குலேட் பண்றது, இது எல்லாத்தையும் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சரியா. ஃபைன், அந்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல பார்க்கலாம். The principle of superposition says that in a system of charges Q1, Q2 and so on up to Qn, the force of Q1 due to Q2 is the same as given by Coulomb's law. So Coulomb's lawல கிடைச்ச மாதிரியே தான் Q2 ஆல Q1ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிடைக்கும். That is, it is unaffected by the presence of other charges. அப்ப மத்த சார்ஜஸால அது எதுவுமே Q1ல ஆக்ட் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன ஆகுதுன்னா அஃபெக்ட் ஆகலன்னு சொல்றாங்க. Q3, Q4 and so on Qn. The total force F1 on charge Q1 due to all other charges is then given by the vector sum of the forces F12, 13 and so on up to 1n வரைக்கும். 1, 2,
Q2 சார்ஜால Q1 ல எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்கு, Q3 சார்ஜால எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்றத 1 3 சொல்லுவோம். அப்ப 1 4 அப்படின்றது Q1 சார்ஜ்ல Q4 சார்ஜால எவ்வளவு ஃபோர்ஸ் இருக்குன்னு சொல்லக்கூடியது. சோ இந்த மாதிரி அப் டு Q1n வரைக்கும் நம்ம கண்டுபிடிக்கிறோம்னா அது எல்லாத்தையுமே சம் பண்ண வேண்டியதா இருக்கும் இல்லையா. சோ மேல இருக்கிற அதே ஃபார்முலா தான், இந்த ஃபார்முலாவே தான். ஆனா ஓவராலா Qn வரைக்கும் Qn அப்படின்ற சார்ஜ் வரைக்கும் ஃபோர்ஸ் F1n வரைக்கும் இருந்துச்சுன்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணா அது எப்படி எழுதுவோம்னு பாருங்க. So 1/4 காமனா வெளியே எழுதியாச்சு. Q1 Q2 by R12 square into R12 cap plus Q1 Q3 R13 square by R13 cap plus and so on. இதே மாதிரி போச்சுன்னா Q1 Qn by R1n square into R1n cap அப்படின்னு இருக்கும் இல்லையா. ஸோ இதையும் சிம்பிளிஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது எல்லாத்துலயுமே Q1 காமனா இருக்கு, அதை நம்ம வெளியில எழுதலாம். அப்ப 4πε0 கூட Q1 எழுதலாம் இல்லையா. ஸோ Q1 by 4πε0 இது காமனா வெளியில வந்துருச்சு. தென் Q2 by R12 அப்படின்னு இருக்கு, Q3 by R13, Qn by R1n அப்படின்னு இருக்கு. சோ அப்ப இது எல்லாமே சம் பண்றதா இருக்கு. I வேல்யூ 2ல இருந்து ஆரம்பிச்சு n வரைக்கும் இருக்கு சரியா. அப்போ I வேல்யூ லிமிட்ஸ் நம்ம எதுல இருந்து எது இருக்குன்னா 2ல இருந்து n வரைக்கும் அப்ளை பண்றோம். I is equal to 2 to n summation of Qi summation of I is equal to 2 to n Qi by R1i square into R cap 1i. ஸோ இந்த ஐக்கு பதிலாக நீங்க 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும், Q2 R12 ஸ்கொயர் இன்டூ R12 கேப். சப்போஸ் 3 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா இந்த வேல்யூ கிடைக்கும், Q3 by R13 ஐ மீன் R13 ஸ்கொயர் இன்டூ R13 கேப் அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஐக்கு பதிலாக நீங்க 2ல இருந்து n வரைக்கும் எந்த நம்பர் வேணா சப்ஸ்டிட் பண்ணலாம், அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைச்சிக்கிட்டே இருக்கும் சரியா. ஃபைன். The vector sum is obtained as usual by the parallelogram law. So parallelogram law மூலமா நமக்கு யூசுவலாவே இந்த vector sums கிடைக்குது of addition of vectors. All of electrostatic is basically a consequence of Coulomb's law and the superposition principle. So எல்லா electrostatics மே all of electrostatics is, so electrostatics ல இருக்கக்கூடிய எல்லாமே நமக்கு எப்படின்னா Coulomb's lawவையும் சூப்பர்பொசிஷன் பிரின்சிபலையும் இதனுடைய கான்சிக்வன்சஸை பேஸ் பண்ணி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சரியா. எக்ஸாம்பிள் 1.5 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நீங்க வீடியோவை பாஸ் பண்ணி என்ன பண்ணலாம், கொஸ்டின்ஸை பார்த்துட்டு அதுக்கு எப்படி இந்த ஆன்சர் வந்துச்சுன்னு சொல்லிட்டு பொறுமையா பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. தென் அதே மாதிரி எக்ஸாம்பிள் 1.6 இருக்கு. ஸோ இதுவும் ஒரு 3 சார்ஜஸ் வச்சு கொடுத்துருக்காங்க, Q1 Q2 Q3 அப்படின்னு சொல்லிட்டு 3 சார்ஜஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளத்தையும் பாருங்க. சோ ஒரு சார்ஜ் இருக்குன்னா அந்த சார்ஜை சுத்தி இருக்கக்கூடிய ஃபீல்டுல நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். எலக்ட்ரிக் சார்ஜஸ் இருக்கிறதுனால அதை சுத்தி இருக்கக்கூடியத எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி ஆக்ட் ஆகுது, எலக்ட்ரிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ் டுவர்ட்ஸா இருக்குமா அவே ஃப்ரம் த சார்ஜா இருக்குமா, பாசிட்டிவ் சார்ஜா எப்படி இருந்து பாசிட்டிவ் சார்ஜா இருந்தா எப்படி இருக்கும், நெகட்டிவ் சார்ஜா இருந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு டேர்மையும் நம்ம என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம் சரியா. electric field. Let us consider a point charge Q placed in a vacuum. So ஒரு vacuumல Q அப்படின்ற ஒரு point charge நான் வைக்கிறேன். At the origin Oன்ற originல தான் அதை நான் வச்சிருக்கேன். If we place another point charge Q at a point P, so Pன்ற particular distanceல Pன்ற ஒரு particular pointல நான் இன்னொரு charge small Q அப்படின்ற ஒரு charge கொண்டு வரேன். It may be a test charge. Fine. where OP is equal to R. அதாவது Oன்ற ஆரிஜின்ல இருந்து Pன்ற அந்த பாயிண்ட்டுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல எங்கேயும் அந்த டயக்ராம் கொடுக்கல. சரி, இங்கதான் P இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். Pன்ற பாயிண்ட் இருக்கு, இந்த இடத்துல இருக்கிற சார்ஜுக்கு பேரு Q. சோ இதுக்கும் Oக்கும் Pக்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளவுனா R அப்படின்னு கொடுத்திருக்காங்க சரியா. Then the charge Q will exert a force on Q as per Coulomb's law. So அப்ப இந்த ஆரிஜின்ல வச்ச Qன்ற சார்ஜ் இந்த Pன்ற பாயிண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்மால் Q அப்படின்ற சார்ஜ் மேல ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும் இல்லையா. as per the Coulomb's law நமக்கு ஒரு ஃபோர்ஸ், ஒரு சார்ஜ் இன்னொரு சார்ஜ் மேல ஃபோர்ஸை எப்பவுமே வெளிப்படுத்தும். We may ask the question, if the charge Q is removed, then what is left in the surroundings? Suppose இந்த Pன்ற பாயிண்ட்ல Qன்ற சார்ஜை நம்ம எடுத்துட்டோம்னா அப்போ இதை சுத்தி என்ன இருக்கும்? Then what is left in the surrounding? Is there nothing? அங்க எதுவுமே இருக்காதா? If there is nothing at the point P, அந்த P என்ற பாயிண்ட்ல எதுவுமே இருக்காதா? Then how does a force act when we place the charge Q at P? அப்போ
சார்ஜ் எடுத்துட்டா எந்த ஒரு ஃபோர்ஸும் இருக்காதுன்னா சார்ஜ் இருக்கும்போது மட்டும் எப்படி ஏதோ ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது? அப்ப சார்ஜ் இருக்கோ இல்லையோ அந்த இடத்துல ஏதோ ஒரு ஃபோர்ஸ் இருக்கு, கண்ணுக்கு தெரியாம ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு அர்த்தம் இல்லையா? சரி. So then how does a force act when we place the charge q at p? In order to answer such questions, இந்த மாதிரியான கேள்விகளுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா the early scientists introduced the concept of field. ஸோ அந்த காலத்திலே சில சயின்டிஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ஃபீல்டு அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஃபீல்டு அப்படின்னா தமிழ்ல புலம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா மின் புலம், மேக்னெட்டிக் ஃபீல்டுனா காந்த புலம். ஓகே, நம்மளை சுத்தி இருக்கக்கூடியதான் நம்ம ஃபீல்டுன்னு சொல்றோம். According to this, we say that the charge q produces an electric field. யாராவது லைவ்ல இருக்கீங்கன்னா கொஞ்சம் நான் பேசுறது வாய்ஸ் கிளியரா இருக்கா, கேக்குதா உங்களுக்கு, ஆடிபிளா இருக்கான்னு சொல்லுங்க. According to this, we say that the charge q produces an electric field everywhere in the surrounding. So q அப்படின்ற ஆரிஜின்ல இருக்கக்கூடிய சார்ஜ் என்ன பண்ணுது அப்படின்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய எவ்ரிவேர், அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயும் ஒரு ஃபீல்ட், ஐ மீன் எலக்ட்ரிக் ஃபீல்ட ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எவ்ரிவேர் இன் த சரௌண்டிங். when another charge q is brought at some point p, pன்ற ஏதோ ஒரு பாயிண்ட்ல நான் ஒரு சார்ஜை கொண்டு வரும்போது the field there act on it, அந்த ஃபீல்டு தான் என்ன பண்ணுதுன்னா இந்த சார்ஜ் மேல, ஸ்மால் q மேல ஆக்ட் ஆகுது. கேபிட்டல் கியூன்ற சார்ஜால ஒரு ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது. அந்த ஃபீல்டு தான் நான் பீன்ற ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல கியூன்ற சார்ஜ் எடுத்து வரும்போது இந்த ஃபீல்டு தான், அது அந்த இடத்துல ஃபீல்டு இருக்கு, அந்த ஃபீல்டு தான் இந்த சார்ஜ் மேல ஆக்ட் ஆகி இதை அட்ராக்ட் பண்ணும் அல்லது ரிப்பல் பண்ணும், இது மேல ஒரு ஃபோர்ஸை காமிக்கிறதுக்கு அதுதான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? when another charge q is brought at some point p, the field there act on it and produces a force. The electric field produced by the charge q at a point r is given by, so r என்ற டிஸ்டன்ஸ்ல p என்ற பாயிண்ட்ல கேபிட்டல் கியூ அப்படின்ற சார்ஜ் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னு கேட்டா அதுக்கான ஃபார்முலா பாருங்க. ER is equal to 1/4πε0 எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரியா? ன்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட், 1/4πε0 into q/r² into r cap அப்படின்னு சொல்லிருக்கோம். ஸோ ரெண்டு சார்ஜுக்கு நடுவில் இருக்கிறது இல்ல, ஒரு சார்ஜ் தான் நம்ம சொல்றோம், அதனால r q into அப்படின்னு நம்ம இந்த ஃபார்முலாவே எழுதிருக்கோம். அதையும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 1/4πε0 q/r² into r capனு சொல்லுவோம். ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா? நோ வே, ரைட்? where r cap is equal to r/r is a unit vector from the origin to the point r. So originல இருந்து point r வரைக்கும் இருக்கக்கூடிய யூனிட் வெக்டரை தான் நம்ம என்ன சொல்றோம்னா r cap அப்படின்னு சொல்றோம். Thus equation 1.6 specifies the value of the electric field for each value of the position vector r. So position vector r அப்படின்ற இடத்துல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாலும், அதாவது இங்க தான் r அப்படின்ற பொசிஷன் இருக்குன்னா அதே r என்ற டிஸ்டன்ஸ்ல இங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, இங்க எடுத்துக்கிட்டாலும் சரி, ஸோ ரேடியஸ் சேமா இருந்துச்சுன்னா அதை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலயுமே ஸ்பெரிக்கல் ஷேப்ல எல்லா இடத்துலயுமே எனக்கு ஒரே எலக்ட்ரிக் ஃபீல்டு தான் ஆக்ட் ஆக போகுது. சரியா? டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகாத வரைக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகாது. The word field signifies how some distributed quantity, which could be a scalar or a vector, varies with the position. So எனக்கு பொசிஷனை பொறுத்து எப்படி வெக்டர், பொசிஷன் வெக்டரை பொறுத்து எனக்கு எப்படி இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுது, டிஸ்ட்ரிபியூட்டட் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகுதுன்றது நம்மளுக்கு இது காமிக்குது ஃபீல்டு. The effect of the charge has been incorporated in the existence of the electric field. ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கிற வரைக்கும் தான் அங்க ஏதாவது ஒரு எஃபெக்ட் இருக்கும். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் இருக்கும், அதுக்கு மேல இருக்காது. அந்த இடத்துல எந்த ஒரு ஃபோர்ஸும் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஓகேவா? எக்ஸிஸ்ட் ஆகாது. We obtain the force F exerted by a charge q on a charge q as, so capital Q அப்படின்ற சார்ஜால ஸ்மால் qல எவ்வளவு ஃபோர்ஸ் எக்ஸர்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா F is equal to 1/4πε0 q/r² into r cap அப்படின்ற ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த பாயிண்ட்ல எதுவுமே இல்லைன்னா நம்ம மேல இருக்கிற 1.6 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இன்கேஸ் அங்க ஒரு qன்ற சார்ஜ் இருக்குன்னா அப்போ நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? 1.7 ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சரியா? Fine. Note that the charge q also exerts an equal and opposite force on the charge q.
சோ இந்த ஸ்மால் கியூன்ற சார்ஜும் கூட ஆரிஜின்ல இருக்கக்கூடிய கேபிட்டல் கியூ சார்ஜ் மேல கண்டிப்பா ஒரு ஆப்போசிட் ஃபோர்ஸ கொடுக்கும் இல்லையா? இந்த கியூ இந்த கியூ மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குதுன்னா அப்ப இந்த கியூவும் இந்த கியூ மேல ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும். ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஃபோர்ஸஸ் நியூட்டன்ஸ் தேர்ட் லா, அக்கார்டிங் டு நியூட்டன்ஸ் தேர்ட் லா ஒரு ஃபோர்ஸ் கொடுக்கும் இல்லையா? The electrostatic force between the charges q and q can be looked upon as an interactions between charge q and the electric field of q and vice versa. ஸோ சார்ஜ் கியூக்கும் எலக்ட்ரிக் கேபிட்டல் கியூவால உருவாக்கக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் நடுவுல எவ்வளோ இன்ட்ராக்ஷன்ஸ் ஏற்படுது அண்ட் வைஸ் வேர்சா. இந்த ரெண்டுத்தையும் ஆப்போசிட்டா பாக்குறது தான் நம்மளுக்கு இங்க எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்னு சொல்றாங்க. இஃப் வி டினோட் த பொசிஷன் ஆஃப் சார்ஜ் q by the vector r, it experiences a force F equal to the charge q multiplied by the electric field E at the location q. ஓகே, கியூன்ற சார்ஜ் எந்த லொகேஷன்ல இருக்கோ அந்த லொகேஷன்ல எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இ இருக்கு அப்படின்னு பார்த்தா இந்த லொகேஷன்ல இருக்கக்கூடிய சார்ஜ் கியூவை அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு கூட மல்டிபிள் பண்ணா கியூ இன்டூ இ அவ்வளோ ஃபோர்ஸ் தான் அங்க இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்சஸ் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு கேட்டா இந்த கியூ மல்டிப்ளைட் பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. சார்ஜை எலக்ட்ரிக் ஃபீல்டால மல்டிப்ளை பண்ணா எனக்கு எவ்வளவு வேல்யூ கிடைக்குமோ அவ்வளோ ஃபோர்ஸ் தான் அங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. Equation 1.8 defines the SI unit of electric field as. So இந்த ஈக்குவேஷன் பத்தி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான SI யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் கீழே எழுதியிருக்காங்க an alternate unit volt per meter will be introduced in the next chapter. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான யூனிட் நியூட்டன் பர் கூலும் மட்டும் இல்ல வோல்ட் பர் மீட்டர் அப்படின்றத நம்ம யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம நெக்ஸ்ட் சாப்டர்ல பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. Okay, some important remarks may be made here. So electric field க்கு force க்கு நடுவுல இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் மூலமா சில ரிமார்க்ஸ் கொடுத்திருக்காங்க. அது என்னன்னு பார்க்கலாம் ஒன் பை ஒன்னா. First one, from equation 1.8, force is equal to charge into electric field, right? We can infer that if Q is unity, suppose Q உடைய value, charge நான் எடுத்துக்கிட்டதே 1 கூலுமா இருக்கு, அந்த மாதிரி யூனிட்டியா இருந்துச்சுன்னா, the electric field due to a charge Q is numerically equal to the force exerted by it. Suppose இந்த Q உடைய value 1 இருந்துச்சுன்னா, அப்ப force எதுக்கு ஈக்குவலா இருக்குன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஈக்குவலா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? கேஸ் என்னதுன்னா இங்க பாருங்க, இந்த Q உடைய வேல்யூ எப்ப 1 இருக்கோ அப்போ F உடைய வேல்யூ எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா E க்கு ஈக்குவலா இருக்கும். ஃபோர்ஸ் எக்ஸர்டட் அட் a பொசிஷன் வெக்டர் R அப்படின்றது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் a பொசிஷன் வெக்டர் R க்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? Thus the electric field due to a charge Q at a point in a space may be defined as the, so ஒரு particular ஸ்பேஸ்ல ஒரு particular பாயிண்ட்ல எலக்ட்ரிக் ஃபீல்ட் அப்படின்றது என்ன, சார்ஜ் கியூவால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளோ அப்படின்றத எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலாம் as the force that a unit positive charge would experience if placed at that point. அந்த பாயிண்ட்ல நான் ஒரு யூனிட் சார்ஜை எடுத்துட்டு போய் வச்சேன்னா அது எவ்வளவு ஃபோர்ஸை வெளிப்படுத்துதோ அதுதான் எனக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும்னா எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட், எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் ஏ பாயிண்ட் இன் ஏ ஸ்பேஸ் அப்படின்றதுக்கு ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். The charge Q which is producing the electric field, so in the capital charge Q original இருக்கிறது தான் electric field produce பண்ணுது, is called a source charge. அதுதான் electric field produce பண்றதுனால அந்த சார்ஜ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா source charge அப்படின்னு நம்ம சொல்றோம். Okay, and the charge Q which test the effect of a source charge. இந்த source charge Q க்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு, எவ்வளவு தூரம் வரைக்கும் அது ஆக்ட் ஆகுதுன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் இந்த டெஸ்ட் சார்ஜை யூஸ் பண்றேன், ஸ்மால் கியூவை. சோ அதனால அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா டெஸ்ட் சார்ஜ்னு சொல்றாங்க. இஸ் கால்ட் ஏ டெஸ்ட் சார்ஜ். அப்ப எது அதிகமான எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுதோ ஹையர் மேக்னிடியூட்ல இருக்கோ அதை நம்ம சோர்ஸ் சார்ஜ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய எலக்ட்ரிக் ஃபீல்டை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு நான் ஏதாவது ஒரு யூனிட் சார்ஜ் பக்கத்துல எடுத்துக்கிட்டேன்னா அது டெஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றதுனால we called as test charge. அப்ப source charge, test charge இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். Note that the source charge Q must remain at its original location. So source charge கண்டிப்பா எங்க தான் இருக்கணும்னா அதோட original location, originல தான் இருக்கணும்னு சொல்றாங்க. However, if a charge Q is brought at any point around Q, so Q சுத்தி எந்த ஒரு பாயிண்ட்ல வேணா நான் இந்த Q டெஸ்ட் சார்ஜை எடுத்துட்டு வந்து வைக்கலாம். Q itself is bound to experience an electrical force due to Q.
and will tend to move. So இந்த Q அப்படின்ற source charge அதை சுத்தி எலக்ட்ரிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கும். ஸோ எந்த ஒரு பாயிண்ட்ல நான் நகர்த்திட்டு போய் வச்சாலும் டெஸ்ட் சார்ஜை, அதனால எனக்கு அங்க ஃபோர்ஸ் எவ்வளவு தூரம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுதுன்னு கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. A way out of this difficulty is to make Q negligibly small. ஸோ இதுல இந்த ஸ்மால் கியூவாலையும் இந்த கேபிட்டல் கியூல ஏதாவது ஒரு ஃபீல்டு உருவாகலாமா அப்படின்னா அதை நெக்லெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு ஒரே வழி என்னன்னா சோர்ஸ் சார்ஜ் ரொம்ப அது ஹையர் மேக்னிடியூடா இருக்கணும். அதே மாதிரி டெஸ்ட் சார்ஜ் எப்படி இருக்குன்னா நெக்லிஜிபிளி ஸ்மால். ஸோ அது கிட்டத்தட்ட சோர்ஸ் சார்ஜை கம்பேர் பண்ணும்போது 100 டைம்ஸ் 1000 டைம்ஸ் கம்மியான வேல்யூ, கிட்டத்தட்ட அது ஒரு வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு டெஸ்ட் சார்ஜை ஸ்மால் வேல்யூவா எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸ்மால். Fine. The force F is then negligibly small, but the ratio F by Q is finite and defines the electric field. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட் சார்ஜை ரொம்ப ஸ்மாலா எடுத்துக்கும் போது எனக்கு அங்க ஃபோர்ஸ் நெக்லிஜிபிளா தான் இருக்கும். பட் ரேஷியோ F by Q அப்படின்ற ஃபோர்ஸுக்கும் டெஸ்ட் சார்ஜுக்கும் நடுவில் இருக்கிற ரேஷியோ எப்படி இருக்குன்னா ஒரு ஃபைனட் வேல்யூவா இருக்கும். அண்ட் டிஃபைன்ஸ் இது எனக்கு என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டை டிஃபைன் பண்ணுதுன்னு சொல்றாங்க. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் E is equal to limit Q terms to 0 F by Q அப்படின்னு சொல்றோம். Fine. A practical way to get around the problem of keeping Q undisturbed in the presence of Q. Okay, டெஸ்ட் சார்ஜ் Q இருக்கும்போது சோர்ஸ் சார்ஜ் கேபிட்டல் Q-வை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம வச்சுட்டு நம்ம இதுக்கு ஒரு practical way கண்டுபிடிக்கிறோம். Is to hold Q to its location by unspecified forces. Okay, எந்த ஃபோர்ஸால இது ஹோல்ட் ஆகி இருக்குன்னே சொல்ல முடியாத ஒரு அன்ஸ்பெசிஃபைடு ஃபோர்ஸால அதை நம்ம ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். This may look strange, but actually this is what happens in practice. இது பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சா தெரியலாம், ஆனா இப்படிதான் உண்மையிலேயே நடக்குதுன்னு சொல்றாங்க. When we are considering the electric force on a test charge Q due to a charge planar sheet, section 1.14. Charge planar sheetனா எப்படி இருக்கும்னு section 1.14ல ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு சொல்றாங்க. The charges on the sheet are held to their locations by the forces due to the unspecified charge constituents inside the sheet. So அந்த சார்ஜ் ஷீட்டுக்குள்ளார அன்ஸ்பெசிஃபைடு என்னன்னே சொல்ல முடியாத சில சார்ஜஸ் இருக்கு. அந்த சார்ஜ் கான்ஸ்டிடியூயன்ட்ஸ் தான் எனக்கு என்ன பண்ணுதுன்னா இது மேல ஒரு ஃபோர்ஸை ஆக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இவ்வளவு நேரம் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் ஒன், note that the electric field E due to Q though defined operationally in terms of some test charge Q. So some சில டெஸ்ட் சார்ஜ் Qன்ற சார்ஜ் வச்சு சோர்ஸ் சார்ஜ் Qல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சாலும் கூட இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் Q. இந்த டெஸ்ட் சார்ஜை பொறுத்து அந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட் இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த டெஸ்ட் சார்ஜ் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். பட் இந்த சார்ஜ் அதிகமா இருந்தாலும் கம்மியா இருந்தாலும் அதை பொறுத்து மாற போறது இல்லை. This is because F is proportional to Q, so the ratio of F by Q does not depend on Q. So force என்றது டெஸ்ட் சார்ஜை டிபெண்ட் பண்ணி இருக்கலாம், ஆனா ரேஷியோ ஃபோர்ஸ் with charge ratio என்னவா இருக்காதுன்னா Q டிபெண்ட் பண்ணி இருக்காது. So the force F on the charge Q due to the charge capital Q depends on the particular location of charge Q, which may take any value in the space around the charge Q. So source charge Q பொறுத்து அந்த ஸ்பேஸ்ல எந்த ஒரு ஏரியாவில் எந்த ஒரு லொகேஷன்ல வேணா பர்டிகுலர் லொகேஷன்ல எங்க வேணும்னாலும் நான் டெஸ்ட் சார்ஜ் Q எடுத்துட்டு போய் வைக்கலாம். அப்படி வச்சாலும் எனக்கு ஒரே மாதிரியான ஃபோர்ஸ் தான் கிடைக்கும், ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆனா அதனுடைய ரேடியஸ் ஆர் வேல்யூ சேஞ்ச் ஆகாம இருக்கு. Thus the electric field E due to Q is also dependent on the space coordinate R. So R பொறுத்து தான் அது சேஞ்ச் ஆகுமே தவிர மற்றபடி அந்த ஸ்பேஸ்ல எந்த ஒரு பாயிண்ட்ல வேணா என்னால என்ன பண்ண முடியும், E என்ன அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னன்றதை கண்டுபிடிக்க முடியும். For different position of the charge Q all over the space, we get different values of electric field. So suppose R value change ஆகுது, ஸ்பேஸ் கோஆர்டினேட்டே சேஞ்ச் ஆகுது, நான் வேற வேற பொசிஷன்ல வேற வேற பாயிண்ட்ல நான் Q எடுத்துட்டு போய் வைக்கிறேன்னா அப்ப எனக்கு டிஃபரெண்ட் வேல்யூ ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டும் வேற வேற வேல்யூவா கிடைக்கும், சேம் வேல்யூ கிடைக்காது. The field exists at every point in 3-dimensional space. So 3 dimensionல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பா எனக்கு என்ன இருக்குன்னா அந்த ஃபீல்டு எக்ஸிஸ்ட் ஆயிருக்கும், எலக்ட்ரிக் ஃபீல்டு அதை சுத்தி இருக்கும்.
அதை நான் 3 டைமென்ஷன்ல எந்த இடத்துல நான் டெஸ்ட் சார்ஜ் எடுத்து போய் வச்சாலும் என்னால அந்த ஃபீல்ட் ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். சரியா? Third one, for a positive charge, the electric field will be directed radially outward from the charge. So ஒரு பிளஸ் கியூ அப்படின்ற பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னா அவுட்வேர்டா இருக்கு, உள்ள இருந்து வெளிநோக்கி தள்ளுது எல்லா பக்கமும் அப்படின்னு சொல்றாங்க. பாருங்க, electric field will be directed radially outward from the charge. On the other hand, if the source charge is negative, suppose source charge q value என்னவா இருக்கு அப்படின்னா மைனஸ் கியூவா இருக்கு அப்படின்னா அப்ப இன்வர்டா இருக்கணும் இல்லையா, உள்ளார புடிச்சு இழுக்கணும். சோ அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க, the electric field vector at each point points radially inwards. அப்போ பாசிட்டிவ் சார்ஜா இருந்துச்சுன்னா நான் எடுத்துக்கக்கூடிய சோர்ஸ் சார்ஜ் கேபிட்டல் கியூ அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா எனக்கு என்ன ஆகும்னா அவுட்வர்டா இருக்கும் எலக்ட்ரிக் ஃபீல்டு டைரக்ஷன். சப்போஸ் நெகட்டிவ் சார்ஜஸா இருந்துச்சுன்னா அப்போ இன்வர்டா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஃபைன். ஸோ தேர்ட் பாயிண்ட் தெளிவா புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இல்ல அதுக்கான டயக்ராம பார்க்கும்போது உங்களால இன்னும் ஈஸியா இருக்கும் புரிஞ்சுக்க முடியும். Fine. Fourth point, since the magnitude of the force F on a charge Q due to charge Q, I mean டெஸ்ட் சார்ஜ் சோர்ஸ் சார்ஜால டெஸ்ட் சார்ஜ்ல ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது F அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா அதோட மேக்னிடியூட் என்னன்னு பாத்தீங்கன்னா எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா டிபெண்ட்ஸ் ஒன்லி ஆன் த டிஸ்டன்ஸ் R. அது R என்ற டிஸ்டன்ஸை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கா அந்த சார்ஜ் Q from charge Q. So the magnitude of the electric field E will also depends not only on the distance R. அப்போ அந்த ஸ்பேஸ்ல 3 டைமென்ஷன்ல எந்த ஒரு பாயிண்ட்ல வச்சாலும் எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு கிடைக்க போகுது. பட் அதோடைய டிஸ்டன்ஸ் அதிகமாகும் போதோ கம்மியாகும் போதோ ஃபோர்ஸ் என்ன ஆகும், வேரி ஆகும். ஸோ ஆர் பொறுத்து டிஸ்டன்ஸை பொறுத்து எனக்கு ஃபோர்ஸ் வேரி ஆகுதே தவிர சார்ஜஸை பொறுத்து இல்லை. ஓகேவா? டெஸ்ட் சார்ஜை பொறுத்து. Thus at equal distance from the charge Q. So source charge Q ல இருந்து equal distanceல எந்த பாயிண்ட்டை எடுத்துக்கிட்டாலும் the magnitude of its electric field is same. Thus at equal distances from the charge Q. So source charge Q ல இருந்து equal distanceல எந்த ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் the magnitude of its electric field, அந்த electric field உடைய magnitude கண்டிப்பா எப்படி இருக்குன்னா சேமா இருக்குன்னு சொல்றாங்க. Sign may be vary. The magnitude of electric field E due to a point charge is the same on a sphere with a point charge at its center. So point charge centerல இருந்து அதை சுத்தி ஒரு spherical shape நான் கன்சிடர் பண்ணலாம். அந்த ஸ்பியர்ல எந்த ஒரு பாயிண்ட்ல நான் எடுத்துக்கிட்டாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா சேமா தான் இருக்கும். In other words, it has a spherically symmetry. So electric field எப்படி இருக்கும்னு கேட்டா ஸ்பெரிக்கலி சிமெட்ரி அப்படின்னு சொல்லணும். அதாவது 3 டைமென்ஷன்ல ஒரு ரேடியஸ் பர்டிகுலர் ரேடியஸ்ல நான் எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பால் மாதிரி எடுத்துக்கிட்டு அதுல எந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அங்க எலக்ட்ரிக் ஃபீல்ட் என்னவா தான் இருக்க போகுதுன்னா சேமா தான் இருக்கு. சரியா? எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு a system of charges. ஸோ நிறைய சார்ஜஸ் ஒரு சிஸ்டம்ல இருக்குன்னா அப்போ அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும், ஒரு கியூன்ற சோர்ஸ் சார்ஜ் எடுத்துக்கிட்டோம் அதுல எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்தது டெஸ்ட் சார்ஜ் ஸ்மால் கியூவை பக்கத்துல கொண்டுட்டு வந்து அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா. ஆர்ன்ற ஒரு பர்டிகுலர் பொசிஷன் வெக்டர்ல டிஸ்டன்ஸ் வேரி ஆகாம இருந்துச்சுன்னா ஸ்பெரிக்கல் ஷேப்ல அல்லது 3 டைமென்ஷன்ல எந்த ஒரு பாயிண்ட்லயுமே எனக்கு எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும்னு சொல்லி பார்த்தோம். ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா சிஸ்டம் ஆஃப் சார்ஜஸ். நிறைய சார்ஜஸ் ஒரு சிஸ்டம்ல இருக்குன்னா அதனால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம செகண்ட் ஒன் கொடுத்துருக்காங்க. சரியா? physical significance of electric field. Okay, so இந்த ஒரு டாபிக் மட்டும் நம்ம பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு I will try my best to complete. But 44 pages இருக்கு. So கிட்டத்தட்ட ஒரு 40 pages 39 pages content இருக்கும். அதுக்கு அப்புறம் தான் summary இருக்கும் இல்லையா, 4-5 pages. Okay, electric field due to a system of charges. Consider a system of charges Q1, Q2 and so on up to Qn with the position vectors R1, R2 and so on up to Rn. So Q1 என்ற சார்ஜ் R1 என்ற டிஸ்டன்ஸ்லயும் Q2 என்ற சார்ஜ் R2 என்ற டிஸ்டன்ஸ்லயும் Qn என்ற சார்ஜ் Rn அப்படின்ற டிஸ்டன்ஸ்லயும் இருக்கதா நம்ம நினைச்சுக்கலாம். பட் இது எல்லாமே ரிலேட்டிவ் டு சேம் ஆரிஜின் O என்ற ஒரு ஆரிஜின்ல இருந்து தான் Q1 என்ற சார்ஜ் Q1 அப்படின்ற சார்ஜ் R1 என்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு, Q2 அப்படின்ற சார்ஜ் R2 என்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு, Q3 அப்படின்ற சார்ஜ் R3 என்ற டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இந்த மாதிரி நிறைய Rn வரைக்கும் நிறைய சார்ஜஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஃபைன்.
like the electric field at a point in a space due to a single charge. ஒரு சார்ஜால எலக்ட்ரிக் ஃபீல்ட் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட்ஸ்ல electric field at a point in space due to the system of charges is defined to be the force experienced by a unit test charge placed at that point. ஸோ ஒரு பாயிண்ட்லயும் நான் டெஸ்ட் சார்ஜ் எடுத்துட்டு போய் வைக்கும் போது அங்க எவ்வளவு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதோ அது எல்லாத்தையும் சம் பண்ணும் போது தான் எனக்கு மொத்தமா எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு தெரிய போகுது. Without disturbing the original position of charges q1 q2 and so on up to qn. ஸோ சார்ஜஸ் ஒரிஜினலா அது எந்த பொசிஷன்ல இருக்கோ அந்த பொசிஷனை டிஸ்டர்ப் பண்ணாம ஒரு டெஸ்ட் சார்ஜால மற்ற சார்ஜஸ்க்கு நடுவில் அல்லது சோர்ஸ் சார்ஜ்க்கும் டெஸ்ட் சார்ஜ்க்கு நடுவில் எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு பார்க்க போறோம். We can use Coulomb's law and the superposition principles. So Coulomb's lawவையும் superposition principle அதாவது parallelogram law இருக்கு இல்லையா அது மூலமா யூஸ் பண்ணக்கூடிய superposition principles-ஐயும் யூஸ் பண்ணி தான் to determine this field at a point P denoted by a position vector R. R என்ற பொசிஷன் வெக்டார் அதாவது அவ்வளவு டிஸ்டன்ஸ்ல P என்ற ஒரு பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்றத நம்ம இந்த ரெண்டுத்து மூலமா கூலும்ஸ் லா மூலமாவும் பொசிஷன் சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல்ஸ் மூலமாவும் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, எப்படி தெரிஞ்சுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்க பாத்தீங்கன்னா Q2ன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, Q1ன்னு ஒரு சார்ஜ் இருக்கு, Q3ன்னு ஒரு சார்ஜ், Q4ன்னு ஒரு சார்ஜ். இந்த 4 சார்ஜுக்கும் பொசிஷன் வெக்டர் கொடுத்துருக்காங்க R2P, R1P, R3P, R4Pன்னு சொல்லிட்டு. இது எல்லாத்துக்கும் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் இருக்கு Pன்னு. இந்த Pன்ற பாயிண்ட்ல எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னா கண்டுபிடிக்க போறோம். ஸோ Q1ன்ற சார்ஜால E1 அப்படின்னு ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு, Q2ன்ற சார்ஜால E2ன்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு, Q3ன்ற சார்ஜால E3ன்ற, Q4 சார்ஜால E4ன்ற எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஸோ இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ஸ்லாம் வச்சு நம்ம டோட்டலா எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஓகேவா, டயக்ராம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எலக்ட்ரிக் ஃபீல்டு E1 at R due to Q1. ஸோ Q1ன்ற சார்ஜால R ன்ற பாயிண்ட்ல R1 அப்படின்ற டிஸ்டன்ஸ் இருக்கும்போது எனக்கு எவ்வளவு எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா is given by E1 is equal to 1/4 Q1 by R1P square into R1P cap. ஓகேவா, ஸோ இந்த R1P டிஸ்டன்ஸ்ல R1P கேப்க்கு எதிர்க்காங்க யூனிட் வெக்டார்ல. where R1P is the unit vector in the direction of Q1 to P. ஸோ Q1ல இருந்து P வரைக்கும் இருக்கிற இந்த இடத்துல பொசிஷன் வெக்டார் யூனிட் வெக்டார் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா R1 cap அப்படின்னு கொடுத்துருக்காங்க, R1P cap. Okay, and R1P is the distance between Q1 and P. Q1க்கும் P-க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் தான் R1P ன்னு எழுதுறோம். இந்த சேம் மேனர் எலக்ட்ரிக் ஃபீல்டு E2. ஸோ E2 அப்படின்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா Q2ன்ற சார்ஜ்ல இருக்கு. அப்போ 1/4 into Q2 by R2P ஸ்கொயர். இந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா Q2க்கும் P-க்கும் நடுவுல இருக்கிற டிஸ்டன்ஸ் R2P. அப்போ R2P ஸ்கொயர் into R2P கேப்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இங்க என்ன எழுதணுமோ E1க்கு என்ன எழுதணுமோ அதே தான் E2க்கும் எழுதுறோம். இதே மாதிரி and so on up to En வரைக்கும் E4 வரைக்கும் எழுதிக்கலாம் இல்லையா. Fine. So where R2P cap is a unit vector in the direction from Q2 to P and R2P is the distance between Q2 and P. Fine. Similar expressions hold good for field E3, E4 and so on up to En due to charges Q3, Q4 and so on up to Qn. ஸோ ஒரு சார்ஜஸ்க்கும் ஒரு எக்ஸ்பிரஷன்ஸ் நம்ம எழுதுவோம் எலக்ட்ரிக் ஃபீல்டு. அதே மாதிரி E3, E4, E5 and so on up to En வரைக்கும் எழுதிக்கோங்கன்னு சொல்றாங்க. By the superposition principle, the electric field E at R due to system of charges is. So system of charges ஆல electric field R என்ற பொசிஷன்ல என்ன எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ER is equal to E1R plus E2R plus and so on up to ENR. ஸோ இங்க கண்டுபிடிச்ச எல்லாத்தையும் நம்ம என்ன பண்றோம், ஆட் பண்ண போறோம். E1க்கான வேல்யூ என்ன, E2க்கான வேல்யூ என்ன, எல்லாத்தையும் ஆட் பண்ணலாம். ஸோ இங்க எதிர்க்காங்க 1/4 Q1 by R1P square into R1P cap. இது E1க்கானது. plus 1/4 Q2 square by R2P square into R2P cap. இது Q2க்கானது. இதே E2க்கானது இல்லையா, E2க்கானது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் எழுதியிருக்காங்க அப் டு En வரைக்கும். ஜெனரல் ஃபார்முலா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா 1/4 into Qn by R1NP square into RNP capனு வரும். ஓகே, இது எல்லாத்தையும் சம் பண்ணா 1/4 இருக்கு. வேற என்ன இருக்கு, வேற எதுவும் காமனா இல்ல. அப்ப 1/4 காமனா இதெல்லாம் summation of Qi, Q2, Q3 and so on n வரைக்கும் போகுது. அப்ப I equal to 1 to n. முன்னாடி சூப்பர் பொசிஷன் நம்ம பார்க்கும்போது I is equal to 2 to n ன்னு எழுதணும். இங்க 1 to n ன்னு எழுதணும். சரியா, இந்த வேல்யூ I is equal to 1 to n ன்னு எழுதுவீங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு டியூ டு a system of charges. முன்னாடி பார்த்தது சூப்பர் பொசிஷன் பிரின்சிபல். அதுல நம்ம I is equal to என்ன எழுதுவோம்னா 2 to n ன்னு தான் எழுதுவோம், 1 எழுத மாட்டோம். ஞாபகம் வச்சுக்கோங்க. So 1/4 summation of integral I is equal to 1 to n Qi RIP square into RIP cap ன்னு கிடைக்குது. ஓகே, இது ஃபைனல் ஃபார்முலா 1.10.
E is a vector quantity. So electric field பாத்தீங்கன்னா direction மீன் பண்ணிருக்கு இல்லையா, vector quantity. It's not about the magnitude, scalar. That varies from one point to another point in a space. So ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்டை பொறுத்து, அதாவது ஒரு டிஸ்டன்ஸை பொறுத்து, டிஸ்டன்ஸ் அதிகமாக அதிகமாக கம்மியாக எலக்ட்ரிக் ஃபீல்டும் சேஞ்ச் ஆகும். ஏன்னா அது ஆரை பொறுத்தது. ஃபைன். அண்ட் இஸ் டிட்டர்மைன்டு ஃப்ரம் த பொசிஷன் ஆஃப் த சோர்ஸ் சார்ஜ். ஸோ சோர்ஸ் சார்ஜ்ல இருந்து எந்த ஒரு பொசிஷனை நான் டிட்டர்மைன் பண்ணணும், அதை பொறுத்து எனக்கு இ வேல்யூ மாறும், எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஃபைன். நெக்ஸ்ட் ஒன் 1.7.2 பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டால என்னென்ன பிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதனுடைய நன்மைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? பார்ட் 5ல பார்க்கலாம். ஃபைன். இதோட நான் இந்த லைவை முடிச்சுக்கிறேன். லைவுக்கு பாதியில நடுவில் வரீங்க, இப்போதான் வரீங்கன்னா நீங்க தயவு செய்து என்ன பண்ணுங்கன்னா வீடியோட ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு கான்செப்ட் புரியும். அதே மாதிரி பார்ட் 1 பார்ட் 2 பார்த்துட்டு அப்புறம் பார்ட் 4 பார்ட் 5க்கு வாங்க. ஓகே. புதுசா வரவங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் வீடியோஸை ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஆல்.